லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலேயே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி, ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனாச்சேன்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீங்கள் இது பண்ணும், இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்கே இருக்காரு உள்ள போய், ஏய் மார்க்னா மார்க் எங்கே போய், மார்க்கில் நில்றா அப்படின்னாரு இவர். ஓகே, அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங், ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டர் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்ட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா, ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க, ஆனால் சரி இது சொல்லாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆகிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டிடுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி, அவங்கள வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை, நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்கள தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பித்தது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்குது டார்லிங், மீன் இருக்குது டார்லிங். அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆத்தா அதில் என்னென்னமோ இருக்கும் டார்லிங், ஓடுறது போடுறது, பறக்கிறது, தாவுறது, நிற்கிறது, நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது, இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவ மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான் ஃபீலிங் தான் வச்சா. அப்படி என்ன நல்லா சாப்பிட எடுத்துன்னு கேட்பேன், சமோசா தானேங்க, ஆமாம், உருளைக்கிழங்கு சமோசா தானேங்க, ஆமாம், 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்களில் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார். சொல்லிவிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும்போது வேறு எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.